பண்ணி இவர் தலையை காலில் வச்சுட்டு இருக்கார். இவர் மேல ஜலம் சொட்டுறதேன்னு பார்த்தா கண்ணுல இருந்து ஜலம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஆசீர்வாதம் பண்ணல சீதை. உடனே இவருக்கு என்ன தோணி போச்சு, நாம ஏதாவது தவறி நடந்துட்டோமா சீதை இடத்துல, அதனால நமக்கு ஆசீர்வாதம் பண்ணலையான்னு அஞ்சலி பண்ணி காட்டாள். அம்மா நான் ஏதாவது தப்பி நடந்துட்டேனா என்னமோ கண்ணை மூடிக்கிண்டு கண்ணுல இருந்து ஜலம் கொட்டுறது யோஜனை பண்றீங்களே. சின்னு சிந்தயசே தேவி என்ன யோசிக்கிறேன், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணலையேன்னு கேட்டாளாம் ஹனுமார். அப்போ தேவி கண் ஜலத்தை தொடச்சுக்கிட்டு சொன்னாலாம், அப்பா அன்னைக்கு சுழுக்கட்டு ஜீவனை விட எத்தனை பண்ணினேன், அன்றைய தினம் ராமாயணம் சொல்லி என்னை காப்பாத்தினேன், இன்னைக்கு இந்த ராட்சசிகள்லாம் என்ன பயமுறுத்திட்டு இருக்கிற போது பெரிய மங்கள சமாச்சாரம் வந்து சொன்னேன். பிரியாக்கியானஸ்யதே சௌம்யா ந குர்மி சதிருஷம் பிரியம். இன்னைக்கும் வந்து எனக்கு மங்கள சமாச்சாரம் சொன்ன உனக்கு சம்மானம் பண்ண பொருள் இல்லாத அழியா போட்டேனே என்னாலாம் மகாலட்சுமி. சாட்சாத் மகாலட்சுமி சீதை. ஆமா திருத்தரனா இருந்தா வித்தியா கொடுத்துட்டேன் மன். ஆமா மகாலட்சுமி ராஜ்யத்தெல்லாம் வாரி கொடுக்கிறவள். அவள் வந்து சம்மானம் பண்ண பொருள் இல்லையே என் கையிலே. பிரியாக்கியானஸ்யதே சௌம்யா ந குர்மி சதிருஷம் பிரியம். உனக்கு சதிருஷமான சம்மானம் பண்ண பொருள் இல்லையே, அதைத்தான் யோஜனை பண்ணினேன் எதெல்லாம் உனக்கு கொடுக்கலாம்னு. மனசுல என்னெல்லாமோ யோசிச்சேன். எதை கொடுக்கிறேன்னு சொன்னா கூட அவமானம் நீ செஞ்ச காரியத்துக்கு. என்னெல்லாம் கொடுக்கலாம்னு யோஜனை பண்ணினேன் தெரியுமா மனசுல. ஹிரண்யம் வா சுவர்ணம் வா ரத்னானி விவிதானி ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு நைததர்ஹதி பாஷிதும். வெள்ளிக்கட்டிகளா கொடுப்போமோன்னு நினைச்சேன் மலமலையா, அது போராதுன்னு நினைச்சேன். சுவர்ணம் வா தங்கப்பாளமா கொடுப்போமோன்னு நினைச்சேன், அதுவும் போராது. ரத்னானி விவிதானி வா நவரத்னங்களை குவியல் குவியலாக கொடுப்போமோன்னு பார்த்தேன், அதுவும் போராதுன்னு தோணித்தது. அல்லது என் தெய்வமான ராமனிடத்தில் சொல்லி திரைலோக்கிய ராஜ்யஸ்ரீ அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவோம்னு நினைச்சேன். ராஜ்யம் வா த்ரிஷு லோகேஷு நைததர்ஹதி பாஷிதும். இதெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன்னு சொன்னா கூட எனக்கு வக்கமா இருக்கு நீ பண்ண உதவிக்கு. அவன் அயோத்தியை ரட்சிச்சே, என்ன ரட்சிச்சே, அவன் என் தெய்வத்தை ராமனை ரட்சிச்சே, லட்சுமணனை ரட்சிச்சே, கிருஷ்ணந்தையை ரட்சிச்சே, லோகத்தை ரட்சிச்சே. அப்படிப்பட்ட உனக்கு இதெல்லாம் கொடுக்கிறேன்னு சொன்னா கூட எனக்கு வக்கமா இருக்குன்னாலாம் சீதை. ஹனுமார் சொன்னாளா, அம்மா உங்க வாக்கால எனக்கு சம்மானம் பண்ண பொருள் இல்லேன்னு சொன்னேளே, இதுவே எனக்கு சம்மானம் இல்லையான்னாலாம். அர்த்ததஸ்தே மயா ப்ராப்தா தேவராஜ்யாதயோ குணாः ஹதசத்ரும் விஜயினம் ராமம் பஷ்யாமி சுஸ்திதம். ஒரு பெரிய சம்மானம் எனக்கு கிடைக்க போறதே நாளாம். என்ன நாள், நீங்களும் என் தெய்வமான ராமனும் இக்ஷ்வாகு பிரபதிகள் ஏறின திவ்ய சிம்மாசனத்துல உட்கார்ந்து கொண்டு வசிஷ்ட வாமதேவாதிகள் பட்டாபிஷேகம் பண்ண போறாளே, பட்டாபிஷேகத்தை பார்க்க போறேனே, இதுக்கு மேல சம்மானம் உண்டோ நாளாம். ஹதசத்ரும் விஜயினம் ராமம் பஷ்யாமி சுஸ்திதம். அப்படி மங்களமாய் பீடத்துல உட்கார்ந்து பட்டாபிஷிக்தனானே கோதண்டபாணியை பார்க்கும் ஒரு பெரிய பாக்கியத்துக்கு மேல சம்மானம் உண்டோ நாளாம் சீதை.